ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்தது. அங்கு வானத்தை தொடும் அளவிற்கு உயரமான மரங்களும் எப்போதும் சலசலவென ஓடும் நீரோடைகளும் இருந்தன. அந்த காட்டில் சிங்கம், புலி, கரடி என பல விலங்குகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறுவன் வழிதவறி வந்துவிட்டான். காடு மிகவும் அடர்த்தியாக இருந்ததால் அவனுக்கு திரும்பிச் செல்லும் வழி தெரியவில்லை. சூரியன் மறையத் தொடங்கியதால் காடு இருட்டாகவும் பயமாகவும் இருந்தது. அப்போது ஒரு பெரிய மரம் அசையும் சத்தம் கேட்டது. அந்தச் சிறுவன் பயந்து போய் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான். அப்போது மென்மையான குரல் ஒன்று கேட்டது, சிறுவனே, பயப்படாதே. இயற்கையை நேசிப்பவர்களுக்கு இந்த காடு எப்போதும் நண்பன்தான். அது அந்த அடர்ந்த காட்டின் பழமையான ஒரு ஆலமரம். அந்த மரம், உனக்கு தேவையான உணவும் தண்ணீரும் இங்கேயே இருக்கிறது. இன்று இரவு இங்கு தங்கிவிட்டு நாளை காலை சூரியன் உதித்ததும் கிழக்கு திசையில் சென்றால் உனது ஊரை அடைந்து விடலாம் என்று வழிகாட்டியது. இயற்கை அன்னை தனக்கு உதவியதை எண்ணி அந்தச் சிறுவன் மகிழ்ச்சியடைந்தான். அன்று இரவு முழுவதும் காட்டின் சத்தங்களையும் பறவைகளின் பாடல்களையும் கேட்டபடி அமைதியாக உறங்கினான். மறுநாள் காலை மரம் சொன்னது போலவே வழி கண்டுபிடித்து தன் வீட்டிற்கு சென்றான். அன்று முதல் அவன் காடுகளை நேசிக்கவும் மரங்களை வளர்க்கவும் தொடங்கினான். நாம் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும்.